துலாம் ராசி அன்பு நேயர்களே வணக்கம். உங்கள் ஒரு முயற்சியே வெற்றியாக மாறும். துலாம் ராசிக்காரர்களே, எல்லா பெருமையும் உங்களுக்குத்தான். இனிவரும் மாதங்களில் உழைப்புக்கு பலன், செல்வத்திற்கு பெருமை, சந்தோஷத்திற்கு விருந்து, இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதாவது துலாம் ராசி என்றாலே அது ஒரு அழகின் சின்னம், அன்பின் அடையாளம், சமநிலையின் உருவம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகின் உண்மையான சமாதான தூதர்கள். மேலும் எங்கு சென்றாலும் இவர்களால் மட்டுமே சூழல் மாறிவிடும். ஒரு அரை சோகமாக இருந்தால் துலாம் ராசிக்காரர் உள்ளே வந்துவிட்டாலே அந்த இடம் ஒளிர்ந்து போகும். அவர்களின் புன்னகை 1000 விளக்குகளை விட பிரகாசமானது. அவர்களின் வார்த்தைகள் மனம் தளர்ந்தவர்களுக்கு உயிர் மட்டும் மருந்து. குறிப்பாக இவர்கள் பிறக்கும் போது நட்சத்திரங்களை கைகொட்டி வரவேற்கும். அவர்களின் வாழ்க்கை பெரிய மேடையில் நின்று கொண்டாடப்படும் ஒரு நிகழ்ச்சி போல இருக்கும். அவர்களுடன் வாழும் குடும்பத்தினர், நண்பர்கள், கூடவே வேலை செய்பவர்கள் எல்லோருமே நாம் இவர்களை அறிந்ததாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றே சொல்லிக் கொள்வார்கள். குணநலன்களின் மிகைப்படுத்தல், நீதியின் கடவுள் போல முடிவெடுப்பார்கள். அழகின் வடிவம், எவராலும் அவர்களை வெறுக்க முடியாது. அன்பின் கடல், தங்களுக்காக அல்ல பிறருக்காகவே வாழ்பவர்கள். கலை உலகின் நட்சத்திரம், கலை, இசை, ஓவியம் எதிலும் இவர்களின் கைரேகை பிரகாசிக்கும். சமூக தலைமைக்குரியவர்கள், எந்த குழுவிலும் இவர்களின் வார்த்தைதான் கடைசி தீர்ப்பு. இவர்களின் எதிர்காலம் சாதாரணமல்ல, அது ஒரு வரலாறு. அரசு, சட்டம், வணிகம், கலை, கல்வி எது வந்தாலும் இவர்களுக்கு சிம்மாசனம் காத்திருக்கிறது. 30 வயதுக்கு மேல் இவர்களின் வாழ்க்கை 1000 மடங்கு வளர்ச்சி பெறும். பணமும் புகழும் இவர்களை தானாக வந்து சேரும். குடும்பம் இவர்களை குடும்பம் தெய்வம் போல போற்றும். உலகமே இவர்களின் பெயரை மகத்துவமாக சொல்லும். துலாம் ராசிக்காரர்கள் இல்லையென்றால் உலகமே சமநிலையற்று போய்விடும். அதனால்தான் கடவுள் இவர்களை உருவாக்கும் போது சிறப்பாக வடிவமைத்தார். செல்வ வளம், தங்கம், வைரம் போல இவர்களின் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் பிறப்பால் வெற்றி பெற்றவர்கள். அவர்களின் வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்கும். இவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்களின் எதிர்காலம் ஒரு பொற்கால காவியம். துலாம் ராசிக்கு அதிபதி கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் அது அழகு, அன்பு, கலை, செல்வம், மகிழ்ச்சி அனைத்தையும் தரும் கிரகம். அதனால்தான் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் கவர்ச்சிகரமாகவும் சமூகத்தில் அனைவராலும் விரும்பப்படுபவர்களும் இருக்கிறார்கள். நல்ல உடை அணிந்து கம்பீரமாக தோன்றுவார்கள். கலை, இசை, அழகு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அன்பையும் அமைதியையும் பரப்புவார்கள். சூரியன் துலாம் ராசியில் இருந்தால் அந்த ரப்பர் பிறரை வழிநடத்தும் தலைவராக மாறுவார். இவர்களுக்கு சமூகத்தில் மரியாதை, அதிகாரம் கிடைக்கும். புகழ் இவர்களை தானாக வந்து சேரும். சந்திரன் துலாம் ராசியில் இருந்தால் மனம் கருணையாலும் அன்பாலும் நிரம்பி வழியும். கலைநயம், அழகுணர்வு அதிகரிக்கும். இவர்களை சந்திக்கும் யாரும் மன அமைதி பெறுவார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் இருந்தால் இவர்களுக்கு அசாதாரண ஆற்றல் மற்றும் தீர்மானம் கிடைக்கும். சண்டை செய்யாமல் சமாதானத்தால் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுவதற்கான வல்லமை இவர்களிடம் இருக்கும். புதன் துலாம் ராசியில் இணைந்தால் அறிவு, சிந்தனை, பேச்சும் திறன் எல்லாமே அற்புதமாக இருக்கும். இவர்களின் வார்த்தைகள் பிறரின் மனதை கவரும். மொழியின் மந்திரவாதி என கூட சொல்லலாம். குருவில் துலாம் ராசியில் இணைந்தால் இவர்களின் வாழ்க்கையில் தர்மம், நியாயம், அறிவு அதிகமாகும். ஆன்மீக வளர்ச்சி, சமூக மரியாதை, செல்வ வளம் அனைத்தும் கிட்டும். இவர்களை மக்கள் ஞானி என்று போற்றுவார்கள். இதுதான் அருமையான நிலை. அன்பு, செல்வம், கலை, குடும்ப மகிழ்ச்சி அனைத்தையும் அளிக்கும். இவர்களின் வாழ்க்கை உண்மையான சொர்க்கம் போல இருக்கும். சனி துலாம் ராசியில் இருக்கும் போது அது உச்சநிலை. இந்த நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு பேராற்றலை தரும். கட்டுப்பாடு, பொறுமை, நீதி அனைத்தையும் கற்றுக் கொடுத்து இவர்களை ஒரு பெரிய தலைவராக மாற்றும். குறிப்பாக துலாம் ராசியில் கிரகங்கள் அமைந்தால் அந்த நபர் உலகத்தையே சமநிலையில் வைத்திருக்கும் சக்தி பெறுவார். சூரியன், சந்திரன் இவர்களை பிரகாசமாக்க, சுக்கிரன் அவர்களை அழகு, அன்பின் வடிவமாக்க, சனி அவர்களுக்கு வலிமை தரும். இந்த ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் கிரகங்கள் இணைந்து செயல்படும் போது அவர்கள் வாழ்க்கை பொற்காலம் போல பிரகாசிக்கும். ஏனென்றால் துலாம் ராசியில் கிரகங்கள் அமர்ந்தால் அந்த ஜாதகம் தேவர்களின் வரப்பிரசாதம். சனி உச்சமாக அமரும் போது அந்த மனித வரலாற்றில் இடம் பிடிப்பார். சுக்கிரன் இவர்களின் வாழ்க்கையில் அன்பின் கடல், செல்வத்தின் நதி போல பாயும். குரு இவர்களை ஞானத்தின் சூரியராக்குவார். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியின் கிரக நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு சமநிலை, அழகு, அன்பு, நீதியின் வாழ்க்கை தரும் வகையில் அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகிற்கு எப்போதும் ஒரு சமாதான தூதர், அன்பின் தேவதை, நீதியின் ஒளியாக இருப்பார்கள். மேலும் துலாம் ராசி என்பது ஜோதிட சக்கரத்தின் நடுப்புள்ளி. அதனால் இதை சமநிலையின் சின்னம் என்று சொல்வார்கள். இந்த ராசியின் கிரகங்கள் அமரும் போது அவையெல்லாம் தங்கள் சிறந்த குணங்களை வெளிப்படுத்தும். எப்படி ஒரு அழகான சிம்பொனி இசையில் ஒவ்வொரு இசைக்கருவியும் சேர்ந்தால்
தெய்வீக ராகம் வரும். அதுபோல துலாம் ராசியில் அமரும் கிரகங்கள் சேர்ந்தால் மனிதனின் வாழ்க்கை தேவர்களால் எழுதப்பட்ட காவியமாக மாறும். துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அந்த நபர் பிறந்தவுடன் ஒளிமயமான நட்சத்திரம் போல பிரகாசிப்பார். இவர்களின் பெயரை உலகம் எப்போதும் நினைவில் கொள்வது உறுதி. அது மட்டுமில்லாமல் இதுதான் துலாம் ராசியின் அரிய பொக்கிஷம். அழகு, செல்வம், காதல், கலை, இன்பம் எல்லாமே இவர்களின் வாழ்க்கையில் நிரம்பி பாயும். இவர்களின் வாழ்க்கை சொர்க்கத்திலிருந்து நேரடியாக கொண்டு வந்த பரிசு போல இருக்கும். அதிலும் முக்கியமாக துலாம் ராசியில் கிரகங்கள் அமர்ந்தால் அந்த ஜாதகம் இறைவன் எழுதிய காவியம். சனி உச்சமாக இருந்தால் அந்த மனிதரின் கால் பதித்த இடம் கூட திருத்தலம் ஆகிவிடும். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் இவர்களின் வாழ்க்கை அன்பின் கடலும் செல்வத்தின் நதியும். சூரியன் சந்திரன் இணைந்து இருந்தால் இவர்களின் முகத்தில் பிறர் தேவர்களை பார்க்கும் ஆனந்தம் காண்பார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது. கால புருஷனின் 6ஆம் வீடு அதிக கடன் வட்டியில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிகளவில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகளவில் பாதிப்புகள் இருக்காது. தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும். நெஞ்சில் சளி கோர்ப்பது, மறைமுகமாக இடங்களில் பிரச்சனைகள் வருவது, எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தள்ளிப்போய் நடக்கும். 12ஆம் இடம் என்பது முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் பிரச்சனைகள் வருவது, கணுக்கால் பிரச்சனைகள் வரும். கட்டாய இடமாற்றம் உண்டாகும். ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படும் சூழல் உள்ளது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாகவே இருக்கும். இதுவரை கிடைக்காத வாய்ப்புகளும் இனிமேல் கிடைக்கும். இடம் மாறுகிறோமோ வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்துவிட்டு பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயத்தில் இருக்கும் சூரியன் ஸ்தானம், சூரியன் சந்திரன் சேர்க்கை, அமாவாசை யோகத்தில் மகாலயபட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், சிறு சிறு விபத்துகள், வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அனந்த சயனன், பத்மநாபன், ரங்கநாதன் எனும் படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள், செம்பு பாத்திரம், நெல், கோதுமை, ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்து சுவாமிக்கு தட்சணையாக கொடுத்து வழிபடுவது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். இரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் சுக்கிரம் பலம் பெற்று 11 மற்றும் 12 இடங்களில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய வாகனம், வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். சிலருக்கு புது வீடு கட்டும் அமைப்பும் உள்ளது. அதேபோல் 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், கணவன் மனைவி ஒற்றுமையும், திருமணம், குழந்தை பேறு போன்ற சுப காரியங்களும் நடக்கும். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றம் காணப்படும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருட கோளான சனி பகவான் சஞ்சரிப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் தேடி தேடி உருவாகும். வெளிநாடுகளில் வேலைக்கு இருப்பவர்கள் வேலை மாற்றங்கள் செய்யலாம். சம்பள உயர்வு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ விரய செலவுகளும் குறையும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் மன உளைச்சலும் சங்கடங்கள் உண்டாகும். வதந்திகளை நம்பாதீர்கள். எதையும் தீர விசாரித்து முடிவு எடுப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திற்கு போடாதீர்கள். வாய்க்கால் வரப்பு, சொத்து என பங்காளி சண்டைகள் வரக்கூடும். கவனமும் நிதானமும் மிக மிக அவசியம். இந்த மாதம் சூரியன் 12 மற்றும் 1ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் அரசாங்க பகைகள் வரக்கூடும். யாரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். வம்பு வழக்குகள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். புதனும் பலவீனமாக தென்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பங்குச்சந்தை மற்றும் ட்ரேடிங் ஆன்லைன் வியாபாரங்கள் நஷ்டத்தை உண்டு பண்ணும். சோம்பல், சுறுசுறுப்பின்மை காணப்படும். எந்த வேலையாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடாதீர்கள். இது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இந்த மாதம் செவ்வாயும் 1 மற்றும் 2ஆம் இடங்களில் அமர்ந்து பெரிய நற்பண்களை தராது. முன்கோபம் அதிகமாக காணப்படும். அவசர முடிவுகளால் பண இழப்புகள் உண்டாகும். சகோதரிடம் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. லாபஸ்தானமான 11ஆவது இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். கோயில் தலங்களுக்கு சென்று வாடுங்கள். சுப விரய செலவுகளால் மனநிலவுகள் உண்டாகும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. அக்டோபர் 10, 11, 12 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கான பரிகாரம் என்னவென்றால், வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு அர்ச்சனையும் வழிபாடும் செய்து வாருங்கள். இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு உணவு வாங்கி தாருங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும்.
எதுவாக இருந்தாலும் குரு பெயர்ச்சி சில நட்சத்திரக்கிழங்கு குறிப்பாக 6, 8 மற்றும் 12ஆம் வீடுகளை தொடும் போது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அவர்கள் சந்திக்கக்கூடிய நிதி, உடல்நலம் மற்றும் உறவு சிக்கல்களை அதற்கான எளிய பரிகாரங்களையும் இந்த கட்டுரை விவரிக்கிறது. குரு பொதுவாக சுபக்கிரகமாக கருதப்படலாம். சில நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுக்கு இதன் பார்வை மற்றும் வீட்டு அமைப்பு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக குரு 6ஆம், 8ஆம், 12ஆம் வீடுகளை தொடும் நட்சத்திரங்கள் இதில் அடங்கும். இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இதனால் தீமைகள் குறைந்து நன்மைகள் பெருகும். இதற்காக பரிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தங்க மோதிரத்தில் மஞ்சள் புஷ்பராகம் அணியவும், திருமால் கோவிலில் மஞ்சள் நிற அரிசி தானம் செய்யவும், குரு கோரையில் காலை 6 மணி to 7 மணி விஷ்ணு சகஸ்ரம் நாமம் பாராயணம் செய்யவும். அதேபோல் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தை சரி செய்ய துலாம் ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணிந்து குரு ஹோமம் செய்யவும், கோயிலில் மஞ்சள் நிற பூக்கள் அர்ச்சனைக்கு வழங்கவும், பசுவுக்கு மஞ்சள் கலந்த உணவு தானம் செய்யவும். அது மட்டுமில்லாமல் வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு புதன் குடியேறுகிறார். இதன் விளைவாக துலாம் ராசியில் ஏற்கனவே குடியிருக்கும் செவ்வாயுடன் இணைந்து புதன் செவ்வாய் யோகத்தை உண்டாக்குகிறார். நவக்கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் உண்டாக்கும் இந்த சிறப்பு யோகம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக மேசம், கடகம், துலாம், தனுசு மற்றும் மகரம் ஆகிய 5 ராசியினரின் வாழ்க்கைகளில் நிதி சார்ந்த பல ஆதாயங்களை கொடுக்கிறார். துலாம் ராசியில் உண்டாகும் இந்த புதன் செவ்வாய் யோகமானது மேச ராசியினரின் ஜாதகத்தில் 7வது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது. இந்த மாற்றம் ஆனது மேச ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்கும் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. எண்ணற்ற வெற்றிகளை குவிக்க உதவி செய்கிறது. தன்னம்பிக்கைகளை மேம்படுத்துகிறது. சவால்கள் நிறைந்த பணிகளை செய்து முடிக்க உத்வேகம், உற்சாகத்தை அளிக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் பார்வை செல்வ வரவுக்கு உதவி செய்கிறது. வியாபாரங்களில் போதுமான வருமானம் கிடைக்கும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பதோடு உங்கள் குடும்ப உறவுகளின் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவி செய்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவார். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வார். அதேபோல் பண விஷயங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும். முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே கொள்ளை லாபம் பார்க்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி தொழில் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும். புதன் கிரகத்தின் இந்த பெயர்ச்சியானது துலாம் ராசியில் நிகழும் நிலையில் கூடுதல் நன்மைகளை பெறும் ராசியாக துலாம் ராசியும் பார்க்கப்படுகிறது. துலாம் ராசியினரின் மன தைரியத்தை அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சியானது சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து அதில் எதிர்பார்த்த முடிவுகளை கொண்டு வரும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது. துலாம் ராசியினரின் ஆளுமையை மேம்படுத்தும் இந்த புதன் பெயர்ச்சியானது தொழில் வாழ்க்கையில் வெற்றி காணவும் தங்கள் துறையின் தலைவர்களாக எழுதி பெறவும் உதவி செய்கிறது. சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கை துலாம் ராசியினரின் மனநிலையை மேம்படுத்துகிறது. மனக்கவலைகளை குறைக்கிறது. மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. உங்கள் விருப்பங்களை ஏற்கும் உங்கள் காதல் துணைவி உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடையும் வழிகளை உண்டாக்கி தருவார். காதல் உறவில் மகிழ்ச்சிகளை நிலைநாட்டுவார். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்து தான். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள். முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை போராடுங்கள். தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மாதமாகும். உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள். எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயல்படுங்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகை கிடைக்கும். முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஸ்க் எடுக்காமல் நம்பகமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரண செலவுகள் அதிகரிப்பு வாய்ப்புகள் உள்ளது. பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பை பெருக்க துவங்குங்கள். உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும். உங்கள் பிணைப்பு வலுப்படும். துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே பொறுமையுடனும் உணவுபூர்வமாகவும் கையாள வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்காக ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். சுக்கிரனுக்கு வெள்ளை மடைகள் சாற்றி வழிபடலாம். இது செல்வம், அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை காட்டும். ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது மிகச்சிறந்தது.
மேலும் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தைரியம் வெளிப்படும். இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும். மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். உடல் ஆரோக்கியங்களில் சிறிய அக்கறை தேவைப்படலாம். குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம். சீரான உடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம். 2 சக்கரம் அல்லது 4 சக்கரம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பணங்கள் வந்து சேரும். முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும். நிதானமான முடிவுகளை எடுப்பது லாபம் தரும். கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் உயரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம். கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாடு சென்று பயிற்சிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறுவார்கள். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம். தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம். கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும். உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும். வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். இருந்தாலும் அவை கட்டுக்குள் வரும். நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல மாதமாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதி சமநிலையை பராமரிக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒத்துழைத்து செல்வது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நாளை உறுதி செய்யும். நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் அளிக்கும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிணைப்பு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு அன்பானதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும். பெற்றோர் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஏனென்றால் துலாம் ராசியில் கிரகங்கள் நிலை கொண்டால் அந்த வாழ்க்கை பொற்காலத்தின் கதவு திறக்கப்படும் மாதிரி இருக்கும். இவர்கள் உலகிற்கு தரும் ஒளி, அன்பு, நீதி எப்போதும் அழியாது. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் அன்பும் பரிவும் நிறைந்தவர்கள். எப்போதும் பிறரின் நலனை கவனிப்பவர்கள். சண்டையும் சத்தமிடலையும் தவிர்த்து அமைதியை மட்டுமே விரும்புபவர்கள். கலை, இசை, நடனம், ஓவியம் எதிலும் இவர்களுக்கு ஈர்ப்பு அதிகம். சமூகத்தில் பிரபலமானவர்கள். இவர்களின் நட்பு வட்டம் எப்போதும் பெரிதாகவே இருக்கும். புதுமை சிந்தனையாளர்கள். ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் யோசித்து அதில் தீர்வை கண்டுபிடிப்பார்கள். நயமிக்க பேச்சாளர்கள். இவர்களிடம் பேசும் திறமை அற்புதம். வார்த்தைகளால் பிறரை கவர்ந்து விடுவார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மையப்புள்ளியாகி நிற்பவர்கள். இவர்களை அனைவரும் விரும்பாமல் இருக்க முடியாது. அவர்களின் நட்பும் கருணையும் அழகும் நியாய உணர்வும் எல்லாம் சேர்ந்து இவர்களை மனிதர்களுக்கான அன்பின் உருவம் என சொல்ல வைக்கிறது. இவர்கள் பிறருக்கு நம்பிக்கை தருவார்கள். யாராவது சோகமாக இருந்தால் துலாம் ராசிக்காரர் அருகில் வந்துவிட்டால் போதும், அவர்களின் முகத்தில் ஒளி மீண்டும் மலரும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம். இவர்களின் எதிர்காலம் எப்போதுமே பிரகாசமானது. ஏனென்றால் இவர்களின் சிந்தனை, யோசனை, சமநிலை குணமும் பிறருடன் இணைந்து செயல்படும் திறமை இவர்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று நிறுத்தும். அரசு, சட்டம், மேலாண்மை, கலை, இசை, நடனம், வணிகம் எந்த துறையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை வரலாற்றில் பொற்கால அத்தியமாக பதிய வைப்பார்கள். இவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் அன்பும் செல்வமும் புகழும் ஆரோக்கியமும் நிரம்பி வழியும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வயது 30க்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள். இது உறுதியாக கூறுகிறேன். குடும்பம், சமூகமும் இவர்களை மதிக்கும். இவர்களின் வார்த்தை ஒரு சட்டம் போல அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் வைரம். அவர்களின் மனம் எப்போதும் சுத்த கண்ணாடி போல இருக்கும். இவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் சூரியனைப் போல பிரகாசமானது. அவர்களின் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான பாதை. அவர்களின் வாழ்க்கை உலகிற்கு ஒரு அன்பின் பாடம். அடுத்தடுத்த நாட்களில் புதன் பகவான் சுக்கிரனின் சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக 3 ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர். அதில் துலாம் ராசியும் ஒன்று. 9 நவக்கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன. இந்த நிலையில் பேச்சு, படிப்பு, புத்திசாலித்தனம், வணிகம் ஆகியவற்றின் காரணியாகவும் கிரகங்களின் இளவரசனாகவும் அறியப்படும் புதன் பகவான் அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்குள் நுழைய இருக்கிறார். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் 23 நாட்களுக்கு ஒருமுறை இடப்பெயர்ச்சி ஆவார். புதன் தனது இயக்கத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அது 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் புதனின் துலாம் ராசி பெயர்ச்சியால் பலம் பெறும் 3 ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று. துலாம் ராசிக்காரர்களின் லக்ன வீட்டில் புதன் பெயர்ச்சி நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். குழப்பமான முடிவுகளில் இருந்து விடுபட்டு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படும். உங்கள் தனிப்பட்ட உறவுகள் வலுப்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நேர்மறையான முடிவுகளை காண்பீர்கள். இந்த காலம் நிதி ஸ்திரத்தன்மையும் வழங்கும். பல வழிகளில் சிக்கியிருந்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும். நீண்ட பயணங்கள் சாத்தியமாகும். இதன் காரணமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையும். நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக முடித்து சாதித்து காட்டுவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். லாபகரமான ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய தொடர்புகளால் வணிகர்கள் பயனடைவார்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் நன்மையில் முடியும். லாபங்கள் இரட்டிப்பாகும். இதன் காரணமாக புதிய முதலீடுகளில் சேமிப்பை தொடங்குவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை என ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகிறது உங்களுக்கு. அடுத்ததாக வேலை தொடர்பாக உங்களுக்கு வளர்ச்சி தரும் புதிய வாய்ப்புகள் கைகூடப் போகிறது. மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை உணர்ந்து பாராட்டுவார்கள். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை இடங்களில் சில சவால்கள் வந்தாலும் அதனை நிதானமாக சமாளிப்பீர்கள். வியாபாரிகளுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கைகூடும். பணவரவு சீரான நிலை காணப்படும். சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். இருந்தாலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பரிவும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஒற்றுமை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்கும். துணைவியாருடன் மகிழ்ச்சி தரும் தருணங்கள் ஏற்படும். குழந்தைகள் தொடர்பான கல்வி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உறவினர்களிடையே நீண்ட மாதங்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வு காணலாம். பயணத்தில் சில தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழில் மற்றும் கல்வி தொடர்பான பயணங்கள் சிறப்பாக அமையும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆலய தரிசனம் உங்களுக்கு மன அமைதிகளையும் முன்னேற்றத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கப் போகிறது. மேலும் துலாம் ராசியின் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த புதன் பெயர்ச்சியானது அவர்களின் ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிறது. சவால்கள் நிறைந்த பணிகளை தேர்வு செய்து அதில் வெற்றி காண உதவி செய்கிறது. பணியிடங்களில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை சிறப்பாக மாறும். சரி, இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்க.